சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதிமுக தொகுதி பங்கீட்டை சீக்கிரமே முடிச்சிட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகளை கொடுத்து விட்டது, அவர்கள் தலையில் கட்டி விட்டது அப்படிங்கிறது சரியா? இல்லை, கட்ட முடியுமா? ஒன்று முதல்ல. ரெண்டாவது, அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியெல்லாம் தலையில கட்டிட்டு வாங்கிட்டு போறவங்களா? ரெண்டு. மூன்றாவது, எந்த தொகுதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது, அதை கொடுக்காம எந்த தொகுதியை கொடுத்தாரு எடப்பாடியார் என்று சொல்லணும்ல. அப்படி குறிப்பா சொல்லாம 10ஆம் வகுப்புல சொல்வது வந்து ஒரு திட்டமிட்டே திமுகவுக்கு சாதகமா ஒரு பரப்புரை செய்வவங்க செய்யற வேலை ஒண்ணு. ரெண்டாவது, யார் செய்யறாங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் 2 பாஜக இருக்கு. இது அண்ணாமலை பாஜகவா? அண்ணாமலை பாஜகவும் சொல்லலாம், இன்னமும் பச்சையாவும் குறிப்பாகவும் சொல்ல போனா ஒரு பார்ப்பனர் குழு. பார்ப்பனர்களே 2 வகை இருக்கு. ஒன்னு அதிமுக வந்து வந்துரும் ஆட்சியில என்று கணிக்கக்கூடியவர்கள், திமுக வேண்டான்னு நினைப்பவர்களா இருக்கலாம். திமுக பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அதிமுக எப்படியும் வெட்டி என்ன சுருக்கிறணும் என்று நினைக்கிறது இன்னொரு பார்ப்பனர் குழு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தேர்தல் பணிகளில் முந்துவது யார்? திமுகவா அதிமுகவா? விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன நிலை இருக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு TSS மணி. வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை இப்பொழுது வரைக்கும் பார்க்கும்பொழுது அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருச்சு, திமுக இன்னும் அறிவிக்கலை. இந்த நிலையை பார்க்கும்போது இந்த பணிகளில் அதிமுக தான் முன்னிலையில் இருக்கா? இது அதுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, வெளியே அறிவிப்பது வேற, உள்ள முடிவு பண்ணுவது வேற. வெளியே அறிவிப்பதில் இவங்க ஒரு 2 கட்டம் அறிவிச்சிருக்காங்க என்ற செய்தி அதிமுகலேருந்து வருது. உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒழுங்காகவே எல்லாமே நடக்குது, முறையாக எல்லாமே திட்டமிட்டாங்க. அடுத்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் முதற்கொண்டு அவங்க எப்பொழுதுமே ஒழுங்குபடுத்தி தீர்மானிப்பாங்க. அவங்க ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. அரசாங்கம் இருப்பதுனால உளவுத்துறை மூலம் வர்ற ஆய்வும் இருக்குது. அது தவிர அவங்க ரொம்ப அழகாக எழுத்தாணி நிறுவனத்தின் மூலம் ஆய்வு செய்வாங்க. அப்படி ஆய்வு பண்ணி அவங்க தேர்வு செய்யிட்டாங்க. அதிமுக கூட்டணி அமைப்பது, கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுப்பது, அவர்களுக்கான வேட்பாளரை ஆண்டு அறிவது, இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளில் அதிமுக சுணக்கம் காட்டியது, கூட்டணி கட்சிகளில் அதிகம் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை தலையில் கட்டிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, சரியா? இல்லை, கூட்டணி கட்சியில் எந்த கட்சிக்கு எந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருந்தது அதை கொடுக்காம வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதியை எந்த தொகுதி கொடுத்தாங்க, இப்படி சொன்னால் புரியும். இந்த 10ஆம் வகுப்பில் பேசுவது வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு தமிழ்நாட்டில் 2 பாஜக இருக்குது. அதிமுக தொகுதி பங்கீட்டை சீக்கிரமே முடிச்சிட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகளை கொடுத்து விட்டது, அவர்கள் தலையில் கட்டி விட்டது அப்படிங்கிறது சரியா? இல்லை, கட்ட முடியுமா? ஒன்று முதல்ல. ரெண்டாவது, அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியெல்லாம் தலையில் கட்டிட்டு வாங்கிட்டு போகிறவங்களா? 2. மூன்றாவது, எந்த தொகுதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது, அதை கொடுக்காம எந்த தொகுதியை கொடுத்தாரு எடப்பாடியார் என்று சொல்லணும்ல. அப்படி குறிப்பாக சொல்லாமல் 10ஆம் வகுப்பில் சொல்வது வந்து ஒரு திட்டமிட்டே திமுகவுக்கு சாதகமாக ஒரு பரப்புரை செய்வவங்க செய்கிற வேலை ஒன்று. ரெண்டாவது, யார் செய்கிறாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் 2 பாஜக இருக்குது. ஒரு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிற பாஜக. அந்த பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்து பொறுப்பெடுப்பார் என்று சொல்லக்கூடிய பாஜக. இன்னொரு பாஜக இருக்குது. அந்த பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சரியில்லை, அவர் சரியாக கொடுக்கல, அவர் எல்லாமே தப்பாக பண்ணுறவர், அவர் கட்சிக்கு இப்போ ஆளே இல்லை, அவர் கட்சிக்குள்ளே போயிட்டு இருக்குது, அதனால் அது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு முடிந்த அளவு அந்த கட்சியை வந்து சேதப்படுத்துவது. இது அண்ணாமலை பாஜகவா? அண்ணாமலை பாஜகவும் சொல்லலாம், இன்னமும் பச்சையாகவும் குறிப்பாகவும் சொல்லப்போனால் ஒரு பார்ப்பனர் குழு. பார்ப்பனர்களே 2 வகை இருக்குது. ஒன்று அதிமுக வந்து வந்துரும் ஆட்சியில் என்று கணிக்கக்கூடியவர்கள், திமுக வேண்டான்னு நினைப்பவர்களாக இருக்கலாம். திமுக பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதிமுக எப்படியும் வெட்டி என்ன சுருக்கிறணும் என்று நினைக்கிறது இன்னொரு பார்ப்பனர் குழு. அதில் உள்ளவங்க தான் அப்படி செய்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால்
தமிழ்நாட்டில் மையமாக தலைநகர் சென்னையில் அண்ணா சாலையிலிருந்து வந்து ஒரு தமிழ் ஏடு வரும் வெளியே. அந்த ஏடு வந்து பாஜக ஆதரவு ஏடு என்பதாக நாட்டில் நினைப்பாங்க. அவங்க இன்றைக்கு தலைப்பே இந்த மாதிரி ஒன் மேனு அப்படி பண்ணிட்டாரு, கூட்டணி கட்சியெல்லாம் வந்து கீழே அமைக்கிட்டாரு, அவங்களுக்கெல்லாம் சரியாக கொடுக்கல, ஒரே அதிருப்தி எங்கே பார்த்தாலும். நான் ஒன்று விசாரித்தேன், அந்த குடும்பத்திலேருந்து யாராவது தேர்தல் நிற்கிறாங்களான்னு. அவங்க நிற்கலை. ஓஹோ, அவங்க தேர்தலில் நிற்க வந்து பாஜகவில் கொடுக்கலையோன்னு நினச்சேன் நான் முதல்ல. அப்படி இல்லாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் அது செய்கிறாங்க. அதாவது சிங்காநல்லூரை கொடு, கிணத்துக்குடவை கொடு, பல்லடம் கொடு அப்படின்லாம் கேட்ட அண்ணாமலைக்கு அந்த இடமெல்லாம் வந்து என்ன பாஜக கொடுக்கலன்னொடனே கவுண்டம்பாளையம் தான், பல்லடம் கூட இல்லை, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, மூணையும் வந்து பாஜக கொடுங்க, 3ல் 1 நான் நிற்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலையார் நினச்சிட்டு இருந்தார். 3 பாஜக கொடுக்கல. அப்போ நமக்கு எதிராக ஏன் கொடுக்கல? விஷயமே அமித்ஷாவுடன் பேசி பியூஷ் கோயலுடன் பேசி தானே முடிவு பண்ணுறாரு பழனிசாமி. அப்போது உங்கள் ஆளுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்கன்னா பழனிசாமி என்ன பண்ணுவார்? இது பாஜகவில் ஒரு பிரிவினர் வந்து திமுக வந்தாலும் வரட்டும், அதுதான் நல்லதுன்ட்டு. அதுதானே ஓபிஎஸ் சொன்னார், அமித்ஷாவே சொன்னார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ், அதனால் நான் அங்கே போயிடுறேன், அமித்ஷா சொன்னது தான் கேட்பார் அவர் எப்போவுமே அப்படின்னு போயிட்டார். அமித்ஷா சொன்னார், அதனால தான் நான் வந்து மோடி சொன்னார், அதனால தான் பழனிசாமி கூட போய் சேர்ந்தேன்னு சொன்னவர் இல்லையா? ஆடிட்டர் சொன்னார், அதனால தான் தர்ம யுத்தம் நடந்தேன்னு சொல்கிறவர். அவருக்குன்னு சொந்தமாக வந்து கொள்கை கோட்பாடு கிடையாது சொல்கிறேன். இதனால் இப்படி போய்கிட்டு இருக்குது இந்த தேர்தல் அரசியல். இருந்தாலும் கூட இந்த சூழலை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்துருச்சு. பல தொகுதிகள், முக்கியமாக நிறைய தொகுதிகள், இந்த தடவை பாஜக 27 தொகுதிகள். ஆனால் பாஜகவுடைய தளத்துக்கு கடந்த முறை வாங்கின வாக்கு சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் கொடுத்துருக்கணும். எப்படி 20 கடந்த முறைன்னா மக்களவை தேர்தலில் அவங்க வாங்கின மக்களவை தேர்தல் இது இப்போ நடக்க போகுது. மக்களவை தேர்தலாங்க, சட்டப்பேரவை தேர்தல். இதுக்கு முன்னால் சட்டப்பேரவை தேர்தல் எப்போங்க நடந்துச்சு? 21 எல்லாருக்கும் தெரியுமே. அப்போ வந்து எவ்வளோ விழுக்காடுங்க வாங்கினாங்க பாஜக? இல்லை, இப்போ இருக்கு. சட்டமன்ற தேர்தல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வேறு போல பார்ப்பார்கள், மக்களவை தேர்தலை வேறு போல பார்ப்பார்கள் என்று நீங்கள் உட்பட எல்லோரும் சொத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு சௌகரியமாக மக்களவை தேர்தலில் உள்ள வாங்கியதாக சொல்லப்பட்ட வாக்குகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது, நேர்மை இருக்கணும் பேச்சில். போன சட்டமன்ற தேர்தலில் என்ன வாங்கினாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வளர்ந்துருக்கோன்னு கூட சொல்லட்டும், எந்த கட்சியும் தப்பு இல்லை, என்ன வீழ்ந்திருக்கோன்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒப்பிடும் பொழுது சும்மா வந்து இந்த 11 விழுக்காடு இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஈனா வானாவா யாரும் இல்லை இங்கே. ஏன் அது கணக்கில் எடுக்கக்கூடாது? அது பொய்யும் பித்தலாட்டமும். அது வந்து மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற மக்களவை தேர்தல். இவருக்கு சாய்ஸே கிடையாது பழனிசாமிக்கு. அப்போ அதனால் அவரை கணக்கில் எடுத்து பேசக்கூடாது. மோடி வேண்டான்னு சொல்கிறது 40 விழுக்காடு போச்சுல்ல, அது பழனிசாமிக்கு ஆதரவான வாக்குகளாக கூட இருக்கும், புரியுதுங்களா? அதனால் அப்படி கணக்கே பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை வந்து தலையில் இருந்தார். தலையில் இருக்கும் பொழுது அவர் திமுக எதிர்ப்பு பேசி வாக்குகளை வாங்கிட்டு வந்தார். அப்படி திமுக எதிர்ப்பு பேசி வாங்கிட்டு வந்தால் 5-6 விழுக்காடு இருக்குது. அதெல்லாம் அப்படியே தாவேக்கா பக்கம் போயிட்டு புது ஃபேக்டர் தாவேக்கா வந்த பிறகு. அதனால் நீங்கள் 11ன்னு சொன்னால் அதை வந்து மக்களவை மாநிலங்களவைங்கும் போது 9 ஆக்கணும். 9 ஆக்கும் பொழுது அதில் ஒரு 6 விழுக்காடு போயிடும். என்ன தாவேக்கம்பக்கு போயிட்டு மீதி 3 விழுக்காடு தான் இருக்குது. இதுதான் பாஜகவினுடைய உண்மையான மதிப்பீடு என்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதே மாதிரி 20 சீட்டு கொடுத்தாங்களே போன முறை, பழனிசாமி கொடுத்தாரு பியூஷ் கோயல் கையில், அது மிகை அதிகம், அளவுக்கு அதிகமானது என்று சொல்லி கொண்டிருந்தோம். அதை ஆமாம் அப்படித்தான் என்று பாஜக நிரூபித்த மாதிரி 4 இடத்துல தான் ஜெயித்தாங்க. அதில் 3 இடத்துல அதிமுக வச்சு தான் ஜெயித்தோம்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு வங்கி என்ன, நீங்கள் யார்? இல்லை நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம். அதிகாரத்தில் இருந்தால் இல்லை நாங்கள் இந்தியாவுக்கே அதிகாரத்தில் இருக்கோம். ஆமாம் உண்மைதான். அதிகாரத்தில் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து வாக்கு விழுக்காடு தானே கூடுமா, அல்லது உங்களுக்கு எண்ணிக்கை அதிகம் கொடுக்கணுமா? 27 தொகுதி கொடுப்பது என்பது அளவுக்கு அதிகமான கூடுதல். அதை நாங்கள் 60 கேட்டோம், 40 கேட்டோம், 30 கேட்டோம். மற்ற கட்சிகளும் தாமரை சின்னத்தில் நிற்கிறவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 34 வரும். சரிதானா? என்ன அது பிழை தான். அது வந்து காரணம் இப்போ ஜி.கே. வாசன் இருக்காரு, என்ன காரணத்துக்காகவோ நம்பர் கொடுத்தா போதும் அப்படின்னு வாங்கியிருக்கிறார். அப்போ இந்த நம்பர் கொடுத்தா போதும் என்பதெல்லாம் ஒரு விஷயம். நம்பர் கொடுத்தா போதும் என்பது வந்து தமிழ்நாட்டில் இப்போது எல்லாத்துலேயும் வந்துருச்சு.
நம்பர் கொடுத்தா போதும் என்பது வந்து தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்துருச்சு இப்போ. உங்கள்கிட்ட நம்பர் இருக்கு. ஆமாம், அதனால் இந்த நம்பர் கொடுத்தா போதும்ல தான் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களே ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. நம்பர் எடுக்கணும், நம்பர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க. இல்லை, எலெக்ஷனே நம்பர் தானே. எலெக்ஷன் நம்பர் தான், ஆனால் நம்பாமல் இருக்கக்கூடிய நம்பர். இப்போ வழக்கமாக எலெக்ஷன் வந்து நம்பர், இப்போ நம்பாத நம்பர். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டணி இருக்குது, அது நம்பாத நம்பர். அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்குது, பாஜக இருக்கிற ஒரே தமிழ் ஏடும் ஆதரவு ஏடுன்னு சொல்லக்கூடியதும் பழனிசாமியை தாக்கி இன்றைக்கி காலையில் அட்டையில் போட்டிருக்காங்க தலைப்பில். அப்போ அது நம்பாத நம்பர். அதனால் எல்லாமே நம்பர் தான்னாலும் நம்பும் நம்பர் நம்பாத நம்பர்னு இருக்குது. இந்த முறை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நம்பாத நம்பர். ஆனால் இந்த 2 கூட்டணி சமநிலையில் இருக்கா, யாராவது ஒருத்தர் முன்னிலையில் இருக்காங்க? சமநிலையில் இருக்கவே முடியாதுங்க. ஒருத்தர் வந்து முழுக்க நாங்கள் பட்ஜெட்டுக்கு இவ்வளவு தொகையா, அதில் ஒரு 25 விழுக்காடு ஒரு நம்பர். என்ன பட்ஜெட்டு மொத்தம் இவ்வளவு தொகைன்னு நீங்கள் நம்பணும். நாங்கள் வந்து 25 விழுக்காடு நம்பர்னு பார்ப்போம். அப்புறம் இங்கே குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்பர்மோ, புரியுதுங்களா? அப்போது 4 எண் உள்ள ஒரு இலக்கம் உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் கிடச்சிருச்சாங்க அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு கேட்போம். அதற்கு செட் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து பாகம் என்ன முகவர்கள் கூட்டம்னு கூட்டுவோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு புலம்பிக்கிட்டு இருந்த சாதாரண தொண்டர்கள்லாம் திமுகவில் வெளியே ஒரே மகிழ்ச்சியில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வர்றீங்க. என்னங்கடா மகிழ்ச்சியில் சிரிச்சுக்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டால், ஆமாம் பாகத்துக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல, பாகத்துக்கு 5000 ரூபா செலவுக்கு கொடுத்தாங்க. பாகத்தில் 10 பேர் இருக்காங்க. அப்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 500 ரூபாய்க்கு வந்த சிரிப்பு மாதிரி இல்லையே இந்த சிரிப்பு, வேறு மாதிரி இருக்க என்று கேட்க ஆள் இல்லை. சரிதானா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாக முகவர்கள் மூலமாக போக வேண்டியது போய் சேர்ந்துருச்சு, வர வேண்டியது மக்களை கவலைப்படாதவங்க உங்களுக்கு வந்து சேரும் என்பதைத்தான் அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. மறுபடியும் நம்பர். அதுலேயும் இவங்களை நம்ம தொண்டர்களை நம்ம கீழே உள்ளவங்களை நம்பலாமா? நம்பாத நம்புறவங்க. அதனால் 100 பேருக்கு ஒருத்தர் பொறுப்பாளர், 50 பேருக்கு ஒருத்தர் பொறுப்பாளர் என்பதாக வாக்காளர்களுக்கு தகுந்தார் போல் பொறுப்பாளர்கள் வேட்டு போட்டு கண்காணிப்பு நம்பாத நம்பர் என்பதையும் செய்வோம். அதனால் இங்கே போய்கிட்டு இருக்கிற இந்த நம்பர் விளையாட்டு இருக்க, அதில் என்ன வேணால் நடக்கும். இந்த களத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க, விஜய் பற்றி சொன்னீங்க, அவருக்கு முக்கியமான ரோல் இருக்கா இப்போ 2 பெரிய கட்சிகளின் நடுவில்? அவருக்கு ரோல், அவர் தனி ரோல். அது விஜய் சென்னையில் திமுகவினுடைய கோட்டை என்று கருதப்பட்ட சென்னையில் இறங்கி வேட்டை அப்படின்னு இறங்கியிருக்கார். இறங்கவே இல்லையே இன்னும். அதுதாங்க இறங்குறாருங்க. அவர் பெரம்பூரில் இறங்குறாருன்னா, ஆதவர்ஜுனா வந்து வெள்ளிவாக்கம்னா, டி நகரில் வந்து புஷினா, எழும்பூரில் ராஜ்மோகன்னா, அப்படியே படையோட எல்லாரும் என்ன திமுகவுக்கு கோட்டையா, இதோ வருகிறோம் வேட்டை என்று இறங்குறாங்க. வாய்ப்புகள் இருக்கா? முன்னால் சொன்னதெல்லாம் திமுகவின் கோட்டையில் ஓட்டை விழும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிதானா? நாம் கூட சொன்னோம். ஆனால் இப்போது இறங்குற ஒரு கூட்டம் வந்து வேட்டைன்னு இறங்குது. இதுதான் வித்தியாசம். அதனால் அச்சம் என்பது எல்லாருக்கும் வந்திருக்கு. அமைச்சர்களுடைய அச்சமெல்லாம் அவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுது. சும்மா வந்து 1000 ரூபாலாம் கொடுக்கக்கூடாதுங்க, 5000 ரூபாய் அடிங்க என்று பேசுகிறாங்க. அது என்னதுன்னு நமக்கு புரியல. என்ன அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பாக திரு TSS மணி, மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.